எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து சத்யா உதய வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மாஃபிக்கோட டோனர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டெர்மாஃபிக் வந்து என்னோடய அமேசான் ஹாலில் வந்து பார்த்துருப்பீங்க. இது வச்சுட்டு என்னோடய ஃபேஸ் வந்து நான் நல்லா டோன் அப் பண்ணிக்கிறேன். ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைஸ்டாக ஸ்மூத்தாக இருக்கோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மேக்கப் வந்து நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளம் க்ரீன் டீ மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர். அது வந்து ஒரு 1.5 பம்ப் வந்து எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். டோனருக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் நடுவில் வந்து எக்ஸாக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து கேப் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய லிப்ஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறனால. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் மெபிலினோட பேபி லிப்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் போடுறதுனால ஐஸையும் வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும். அதனால் ஒரு பயோட்டிக்கோட ஐ ஜெல் வந்து எடுத்துகிட்டு என்னிஸ்க்கு வந்து ஒரு நல்ல மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி தான் இது ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் போதும் நம்ம ஹோல் ஃபேஸுக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு என்னோடய ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் நிறையா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து கொஞ்சம் மேட்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா LA கேர்ள் ப்ரோ கன்சீலர், அதில் வந்து ஆரஞ்சு கலர் கன்சீலர் அதாவது கரெக்டர் வந்து எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து எனக்கு பிக்மெண்டடாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஆஷியாக வந்து இருக்காது. ஒரு ஃப்ளாலெஸ் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த கரெக்டருக்கு மேலே பவுடர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த லோரியலோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷனும் அதே மாதிரி செஃபோராவில் வாங்கின ஃபவுண்டேஷனும் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து செஃபோராவில் வாங்கின ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஷேடு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரூ மேட்ச் வந்து கொஞ்சம் லைட் ஷேடு. ஸோ ரெண்டையும் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டும் வந்து நான் ஒரு 1 பம்ப் வந்து ஈச் எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நிறையா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் லுக் கொடுக்குறதுக்காக ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு யூஷுவலாக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுட்டு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஈரமான ஸ்பஞ்ச் வச்சுட்டு அதை வச்சு நான் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபவுண்டேஷன் இருந்தால் அது அப்படியே வந்து வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் லுக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து LA கேர்ள் ப்ரோ கன்சீலரில் ஷேட் வந்து வார்ம் ஹனி, அது வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் அந்த ஷேடு. ஸோ அந்த கன்சீலர் எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் அதே மாதிரி என்னோடய லிப்ஸ் கிட்டேயும் இருக்க பிக்மெண்டேஷனுக்கு கொஞ்சம் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த மிஸ்க்லரோட ஐப்ரோ கேக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்க பிளாக் ஷேடு தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க போகிறதுனால. இப்போ வந்து நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கன்சீலர் வந்து நம்ம க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லூஸ் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணணும். இப்போ வந்து நான் மெபிலினோட ஃபிட்மியோட லூஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய அண்டர் ஐஸ்க்கு கீழே வந்து நான் நிறைய பவுடர் போட்டு வச்சுக்கிறேன். 2 ரீசன். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு க்ரீஸ் ஆகாது. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐ மேக்கப் போடுறதுனால இந்த ஃபால் அவுட்ஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற வச்சு லைட் கலர் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலி ஷேட் தப்பாக வாங்கிட்டேன். இது வந்து நிக்ஸ் கன்சீலர். ஸோ இந்த மாதிரி லைட் கலர் கன்சீலர் இருந்தால் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இதெல்லாம் ஐ மேக்கப்புக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். நார்மல் கன்சீலரை விட நிறைய ஒயிட் கலர் கன்சீலர் மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் ஐ மேக்கப் போட்டிங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து நல்லா பாப் அவுட் ஆகும். ஸோ என்னோடய 2 ஐலிட்ஸ்லேயும் போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து நம்ம இந்த ஃபிட்மி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த லூஸ் பவுடர் வச்சு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஐ ஷேடோஸ் வந்து நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சாக்லேட் ரோஸ் கோல்ட் ஐ லவ் மேக்கப் லண்டன் அந்த பிராண்ட்லேருந்து தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நியூட்ரல் லுக்ஸ் வந்து இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரான்சிஷன் கலர் வந்து எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ்க்கு மேலே வந்து நான் அந்த ட்ரான்சிஷன் ஷேடு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோடது வந்து ஹூடட் ஐஸ், அதனால் வந்து கொஞ்சம் கண் வந்து பெருசாக காட்டுறதுக்கு நம்ம க்ரீஸ்க்கு மேலே அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேடு ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு எடுத்துகிட்டு நம்மளோட க்ரீஸில் நல்லா வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன் அண்ட் அவுட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து அங்கே கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை விட டார்க்கர் ஷேடு வந்து எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் எட்ஜில் அங்கே வந்து நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து அந்த கலரை வந்து நான் கீழேயும் வந்து கொண்டு வரேன். ஸோ அப்போ நம்ம கண் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பெருசாக வந்து தெரியும். அதே மாதிரி ஐஷேடோ போடும்போது ஒரு நல்ல ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து ஒரு ஃபினிஷ்டு லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஐஸ் வந்து நல்லா டிஃபைன் பண்ணும். ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து அவுட்டர் எட்ஜில் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காப்பரி ஷிம்மரி ஷேட் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் மெதுவாக. அப்படியே வந்து ஸ்லைட்டாக இன்னர் கார்னருக்கும் கொஞ்சம் கொண்டு வரேன். ஸோ அப்போ ஐஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பிரைட்டனப்பாக காமிக்கும். நம்ம லுக்கை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர் எடுத்துகிட்டு அந்த லைனர் வச்சுட்டு நான் வந்து ஒரு நீட்டாக ஒரு விங்ட் ஐலைனர் வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ ஹெவன் மஸ்காரா எடுத்துகிட்டு என்னோடய அப்பர் லேஷஸ்லேயும் அதே மாதிரி லோவர் லேஷஸையும் நான் நல்லா வந்து ஒரு திக் கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபால்சீஸ் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லுக்குக்கு வந்து ஃபால்சீஸ் அப்ளை பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டே குர்க்கியோட பேடாஸ் காஜல் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு டைட் லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோட்டிங். இது வந்து ஆப்ஷனல், பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ்லாம் வந்து டஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்கா கே நியூயார்க் அதோட கான்டோர் பேலட் எடுத்துகிட்டு அதில் இருக்க ப்ரான்சர் மேட் ப்ரான்சர் வச்சுட்டு எனக்கு வந்து என்னோடய சீக் போன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்பவே பிக்மெண்டடு, கொஞ்சம் ப்ராடக்ட் போதும், இது ரொம்ப நாள் வரும். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சுகர் பேலட்டில் இருக்க ஹைலைட்டர் வச்சுட்டு என்னோடய ப்ரோ போன்ஸு அது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா க்ளோயியாக இருக்கும் நம்ம லுக்கு. அப்படியே வந்து நம்ம இந்த இன்னர் கார்னரும் வந்து கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஐஸ் வந்து நல்லா பிரைட்டனப்பாக காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ ஹெவனோட டைமண்ட் ப்ளஷ் வந்து எடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சீக் போன்ஸில் வந்து கொஞ்சம் ப்ளஷ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு கலர் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய லிப் பாமை வந்து நான் தொடச்சி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லிப் பாம் வந்து அப்படியே விட்டோன்னா அதுக்கு மேலே வந்து லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு க்ளாஸியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த மேட் ஃபினிஷ் போதும். இப்போ வந்து நிக்ஸோட லாஞ்சரியோட எக்ஸாட்டிக் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ என்னோடய லிப்ஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த ஷேட் வந்து கோரல் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் நான் அந்த ஷேடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளம்பியாக வந்து தெரியும். ஃபைனலாக வந்து மேக்கப் வந்து செட் பண்ணுறதுக்கு ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய இயரிங்ஸ் போட்டுட்டு நான் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள், வெறும் ஹாஃப் அப் டூ தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ்டு மேக்கப் லுக். ஸோ இந்த சாரீ பற்றி வந்து கேட்பீங்க. இந்த சாரீ வந்து கொஞ்சம் பழைய சாரீ. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அது ரெண்டையும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.